வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன். நல்ல காரப்பொடி. இது ஆந்திரா ஸ்பெஷல் பொடி. இது முட்டை தோசைக்கோ இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 12லேருந்து 15 காஞ்ச மிளகா இருக்குது, அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிக்கங்க. இப்போது அதே பேனில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்து ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மாற்றி இந்த மாதிரி பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாமே ஆறுனதும் அந்த மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் முட்டை தோசை போடுறேன். இதுக்கு இந்த பொடி தூவி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, நெய் தோசை இது எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.